அம்மர் எங்கே? மாலை நேரம். நகரம் முழுக்க வாகன சத்தம், சிக்னல் லைட்டுகள், கூட்ட நெரிசல். அந்த கூட்டத்துக்குள் சின்ன சைக்கிள் டயர் அளவுக்கு இருந்த கண்களுடன் ஒரு பையன் மட்டும் ரோட்டின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் அருள். வயசு 6. அவன் இரு கைகளாலும் சட்டையை பிடித்து பயத்தோடும் துக்கத்தோடும் அழுது கொண்டே ஒரே வார்த்தைதான் சொன்னான். அம்மா, அம்மா, எங்க இருக்க? கூட்டம் போய்கொண்டே இருந்தது. சிலர் பார்த்தார்கள், மீண்டும் தங்கள் வழியிலே சென்று விட்டார்கள். வேகமாக செல்லும் உலகத்துக்கு அந்த சின்ன பையனின் கண்ணீர் தெரியவில்லை. அருள் நினைத்து பார்த்தான். இன்னும் சில நிமிஷங்களுக்கு முன் அம்மா அவனை கையை பிடித்து பஸ் நிறுத்தத்தில் நிறுத்தி வைத்திருந்தாள். இங்கு நின்னு அப்புறம் போவோம், அசையாதே என்று மெதுவாக சொல்லி அருகிலிருந்த கடைக்காரரிடம் தண்ணீர் வாங்கச் சென்றாள். அடுத்த நொடியில் கூட்டம் தள்ளி வந்தது. யாரோ ஓடினர், யாரோ தள்ளினர். அருள் பயந்து கொஞ்சம் விலகினான். திரும்பி பார்த்தபோது அம்மா இல்லையே. அதிலிருந்துதான் அவன் அழ ஆரம்பித்தான். அதற்குள் ஒரு ஆட்டோ டிரைவர் அங்கிருந்து கவனித்தார். அவர் மெதுவாக வந்து குனிந்து கேட்டார், கண்ணா, பெயர் என்ன? அருள் பதிலே சொல்ல முடியாமல் அழுதான். அம்மா, போயிட்ட அம்மா. அந்த ஆட்டோ டிரைவருக்கு உடனே ஓர் நினைவு. அவருக்கும் ஒரே ஒரு மகன். ஒரு நாள் அவர் லேட்டாக வீடு திரும்பிய போது குழந்தை கதவின் அருகே காத்திருந்த முகம். அவர் இதயம் நெகிழ்ந்து, பயப்படாத, நாம உன்னோட அம்மாவை தேடலாம் என்றார். அதே நேரத்தில் பக்கத்திலிருந்த ஒரு அம்மா தன் மகளை கையை பிடித்து கொண்டு வரும்போது அருளின் கண்கள் கசக்கின. அவன் கையை நீட்டி அந்த பெண்ணை நோக்கி ஓடினான். அம்மா! ஆனால் அந்த பெண் மற்றொரு குழந்தையின் தாய். அவள் நெகிழ்ந்து நின்றாள். இவன் தன் தாயை தேடுறான் என்று மெதுவாக சொன்னாள். சுற்றிலும் இருந்தவர்களுக்கு அந்த கண்ணீர், கத்தல், துடிதுடிப்பு அப்படியே விதியாய் தெரிந்து கொண்டது. ஒரு போலீஸ் அங்க வந்தார். ஆட்டோ டிரைவருடன் சேர்ந்து அருளை அமைதியாக உட்கார வைத்தனர். அம்மாவின் பெயர் தெரியுமா என்று கேட்டார். அருள் தன் சிறிய குரலில் மெதுவாக சொன்னான், மீனா. அந்த பெயர் அந்த நேரத்திலேயே ஒலி போல அங்க வந்தது. அருள்! கூட்டத்தின் அப்பால் ஒரு பெண் தள்ளி ஓடி வந்தாள். மூச்சு குழம்பிய நிலையில் கண்கள் வீங்கியிருந்தது. கைகளில் வெறும் தண்ணீர் பாட்டில். அவள் தன் பையனை கட்டி பிடித்து விட்டாள். இங்கே இருந்துடு என்றே சொல்லியிருந்தேன், நான் பயந்து போயிட்டேன். அருள் அழுகையில் கூட சிரிமுயன்றான். நான் கூட பயந்துட்டேன் அம்மா, நீ வரமாத்தேன்னு நினைச்சேன். அம்மா கையை இறுக்க பிடித்தாள். முகத்தை முத்தம் கொடுத்தாள். ஆட்டோ டிரைவர், போலீஸ், அங்க நின்றவர்கள் எல்லோரும் சிரித்தனர். அவர்களுடைய முகத்தில் ஒரு சின்ன அமைதி. அம்மா தலைகுனிந்து நன்றி கொண்டாள். நன்றி சார், என் உலகமே இவன்தான். போலீஸ் மெதுவாக சொன்னார், குழந்தை இருந்தா கையை விடாதீங்க. கூட்டம், சத்தம் ஒரு நொடியில் வாழ்க்கையே வழி தவறும். அம்மா தலையசைத்தாள். அந்த மாலையில் சூரியன் மறைந்தாலும் அருளின் இதயத்தில் மீண்டும் பாதுகாப்பு உதித்தது. அவன் அம்மாவின் கையை பிடித்தபடி நடந்தான். இந்த முறை அவள் கையை ஒருபோதும் விடவில்லை.